இல்ல இதுல பத்தி எதுக்கு அத சொன்னேன் அது வந்துச்சா ரெடி பண்ணிக்கோ I'm new to YouTube please மன்னிச்சுக்கோ Hello everyone, welcome to Desi Choice. நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இந்த டாபிக் எதை பத்தினா பிரியங்காவும் மணிமேகலை இவங்க ரெண்டு பேரை பத்தி ட்ரால் ஆயிட்டு இருக்கிற ஒரு விஷயம். மதன் கௌரிலாம் இன்வால்வ் ஆகி இதை பேசுற அளவுக்கு அவ்வளோ பெரிய சட்டசபை பிரச்சனையா என்னன்ற மாதிரி நம்ம கொஞ்சம் இதை பத்தி ரொம்ப ஐ மீன் பிரியங்கா சைடோ இல்ல யார் சைடோ இல்லாம ஜஸ்ட் ஒரு டாக். என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. Yes, correct. We are not supporting anyone, just ஒரு random talk. How it started. பார்த்துட்டு யாராவது தப்பு பண்ணா வீட்ல நம்ம ஜெனரலா சப்போர்ட் பண்ணுவோம் இல்லையா, இல்ல அவங்க இப்படி பண்ணிடக்கூடாதுல இவங்க இப்படி பண்ணிடக்கூடாது, சும்மா நம்ம வீட்ல கான்வர்சேஷன் நடக்கும் அந்த மாதிரி தானே தவிர அதே மாதிரி யாரையும் ஹர்ட் பண்றதுக்கு இல்ல. அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற. மணிமேகலை வீடியோ போட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பிரியங்கா வந்து ரொம்ப டாமினேட் பண்றாங்க, ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்ப டாமினேட் பண்ணிட்டு வந்தாங்க, எனக்கு வந்து அது சரியா படல, என்னால அது எடுத்துக்க முடியல. நான் ஆக்சுவலி அவங்க வந்து டாமினேட்ன்ற வேர்ட் வந்து சொல்லிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அவங்க ஆங்கர் போர்ஷன்ல ரொம்ப இன்வால்வ் ஆகுறாங்கன்னு, அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் அதனால போகுது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில நான் மைக் பிடிக்க போறது கிடையாது. I'm going to hold only the current day. கோமாளி பாக்குறவங்களுக்கு தெரியும். லைக் நாங்க ரெண்டு பேரும் ரெகுலரா வாட்ச் பண்ணுவோம். சீசன் 1 to season 4 வாஸ் ஆசம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாக்குறவங்க. பட் வி ஃபெல்ட் லைக் சீசன் 5 அவ்வளவா லைக் ஃபன்னியா இல்லாத மாதிரி வி ஃபெல்ட். அண்ட் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது பிரியங்கா ஒன்னும் ரூடா எந்த இடத்துலயும் பண்ண மாதிரி தெரியல. இட் வாஸ் ஃபன். ஆக்சுவலா பிரியங்கா எப்பவுமே ஆங்கரிங் பண்ணும்போது ஒரு ஃபன் ஃபேக்டர் இருக்கும் அதுல. ஏன்னா நம்ம பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கோம்ல, லைக் வந்து இப்போ இவங்க பேசுற இடம் ரொம்ப கொஞ்சம் பிரியங்கா ஏன் இதுல இன்வால்வ் ஆகுறாங்கன்ற மாதிரி நம்ம சில இடத்துல திங்க் பண்ணுவோம். சோ அந்த மாதிரி எந்த இடத்துலயுமே யோசிக்க வைக்கிற மாதிரி இல்ல. வாட் வி ஃபெல்ட் வாஸ், சில நேரத்துல மணிமேகலை லாக் ஆகும்போது அவங்க சப்போர்ட் பண்ற மாதிரி தான் பண்ணிருக்காங்க நிறைய இடத்துல. அதுவும் we have to really mention. இதையும் சொல்லலாம் அப்படின்னு எடுத்து குடுக்குற மாதிரி அந்த ஜட்ஜஸ் ரெண்டு பேரை வெல்கம் பண்ணும்போது கூட, ஏன்னா அந்த ரெண்டு ஜட்ஜஸ்க்கும் வந்து அவார்ட் கிடைச்சிருக்கு. பெஸ்ட் ஜட்ஜஸ் இன் விஜய் டிவின்னு அவார்ட் கிடைச்சிருக்கு. இதையும் நீங்க பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க பிரியங்கா. அந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ணலாம் நம்ம அப்படின்னு லைக் லெட் அஸ் டு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. ஒரு ஹாப்பி செலிப்ரேஷன் என்னன்னா, ரங்கராஜ் சாரும் தாமுகாவும் நம்ம விஜய் டிவியோட பெஸ்ட் ஜட்ஜஸ்ன்ற அவார்ட் வர வாங்கிட்டாங்க. ஐ திங்க் we should also celebrate that. Okay, good. கருத்துன்றது யார் வேணா சொல்லலாம் அப்படின்னு தான் எங்களுக்கு தோணுச்சு. ரெண்டு பேர்கிட்ட ரெண்டு சைடு கருத்து கேட்காம நம்மளுக்கு வந்து யார் மேல கரெக்ட் தப்பு நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. இதுல நிறைய பேர் பண்ற நிறைய பேருக்குள்ள நடக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கட்டும், எல்லாமே இந்த மிஸ்கம்யூனிகேஷன் எல்லாமே எதனாலன்னா ரெண்டு பக்கத்து ஆளுங்களையும் வச்சு பேசினா மட்டும்தான் தெளிவு கிடைக்கும். மணிமேகலை சொல்லியிருக்காங்க, டீம் வந்து என் கிட்டதான் வந்து சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி பேசின மாதிரி மணிமேகலை சொல்லிருக்காங்க. பட் அது தப்பு, அந்த மாதிரி பண்ணிட கூடாது. இத நீங்க அவங்க கிட்ட சாரி கேட்டீங்கன்னா நாங்க இன்னும் நிறைய பெரிய ஷோஸ் எல்லாம் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி பேசுனா அவங்க சொல்றாங்க. நமக்கு அது தெரியாது உண்மையானு, ஆனா அவங்க அவ்வளவு கான்பிடென்ட்டா அதை வந்து சோசியல் மீடியால சொல்றாங்க. அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அது கண்டிப்பா டீமும் அப்படி பண்ணிருக்க கூடாது. மணிமேகலை வந்து ஃபேம்காக இதை பண்ணிருப்பாங்கன்றது வந்து அது தப்பு. அந்த மாதிரி ஏன்னா வந்து சோசியல் மீடியால இவ்ளோ பேர் பாக்குறாங்க,
அது அண்ட் அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல வந்து எல்லாருமே வேற இருந்திருப்பாங்க. டீம் மட்டும் இல்ல, பிரியங்கா மட்டும் இல்ல, மத்த கோ கண்டஸ்டன்ஸும் இருந்திருப்பாங்க. சோ அவ்வளோ ஓப்பனா வந்து அவங்க சொல்ல முடியும், யார் மேலயும் அந்த மாதிரி குற்றச்சாட்டு பிளஸ் வைக்க முடியாது. அவங்களுக்கு நிறைய சான்சஸ் வரதா வேற இருந்துச்சு. ஏன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சேஞ்ச் ஆனதுனால நிறைய நியூ ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஆங்கர் பண்ற ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிடைக்கும். இந்த பாரு நம்ம 2 பேர் தான் இருக்கோம். டீசெண்டா முடிச்சுக்க. எப்படி உயிர் மேல ஆசை இருந்தா நான் இடிச்சது தப்புன்னு கால்ல வந்து மன்னிப்பு கேட்டு கண் எமைக்கிறதுக்குள்ள ஒரு இதுல இன்னொரு விஷயம் வேற சொல்றாங்க. லைக் அனிதா போனதுக்கும் பாவனா போனதுக்கும் எல்லாமே வந்து பிரியங்கா தான் காரணம்னு சொல்ல முடியாது. ஆனா பாவனா வெளியில போகும்போது அவங்க ஒரு நோட் போட்டிருந்தாங்க சோசியல் மீடியால. லைக் புதுசா வந்திருக்க இவங்க ஆங்கர்னாலதான் நான் வெளில போறேன் அப்படின்ற மாதிரி. அது எப்படி அவ்வளோ பெரிய பவர் இருக்க முடியும்? ஒரு 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 விஜய் டிவி அவ்வளோ பெரிய வெல் நோன் அண்ட் ரெக்கக்னைஸ்ட் அந்த மாதிரி ஒரு ஒரு இதுல டிவில அந்த மாதிரி ஒரு அந்த அதுல நடக்கிற ஷோஸ்ல அது எப்படி ஒரு ஆங்கர் வந்து டாமினேட் பண்ண முடியும்? ஏன்னா பாக்குறவங்க எல்லாருமே கேட்டுட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க உண்மையிலேயே ரொம்ப டாமினேட் பண்றாங்க பிரியங்கா அப்படின்னா எல்லாரும் எப்படி பாத்துட்டு இருப்பாங்க? இல்ல புகழையும் வந்து நிறைய இடத்துல டாமினேட் பண்றாங்க. புகழ வந்து புகழ மட்டும் கொஞ்சம் டவுன் பண்ணிட்டு குரேஷிய வந்து கொஞ்சம் இது பண்ணி பேசுறாங்க அப்படின்ற. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா அது வந்து அவங்க இஷ்டம். அவங்க யார வேணா சப்போர்ட் பண்ணலாம் தானே. அது ஏன் தப்புன்னு நினைக்கிறாங்க? இவங்கள பண்றாங்க அவங்கள பண்றாங்க. அது ஏன்னா புகழ் வந்து இவ்வளோ சீசனா பெஸ்ட் கோமாளியா இருந்தாங்க. அதனால வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு பவர் வந்து குறைஞ்ச மாதிரி லைக் எவ்ரி ஒன் ஃபீல் பண்றாங்க. பட் யாருக்கு பிடிச்ச கருத்தையுமே யார் வேணா சொல்லலாம். இப்போ ஒரு சேனல்ல வந்து பேசும்போது இப்ப பிக் பாஸ்ல ஒரு 11 பேர் இருக்காங்க, 10 பேர் இருக்காங்க, அவங்க 7 பேரா குறைஞ்சிட்டு வராங்கன்னா ஒரு 4 பேர் ஒரு சைடு இருப்பாங்க, 3 பேர் ஒரு சைடு இருப்பாங்க. நம்ம இது வந்து ஆபீஸ்ல கூட நடக்கும். ஒரு 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 குரூப் ஆஃப் பீப்புள் ஒர்க் பண்றோம்னா சிலர் சொல்ற கருத்து சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. நம்ம கருத்தை நம்ம எங்க வேணா சொல்லலாம் தானே. அண்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்து இப்போ இதுல வந்து சேர்த்து பிரியங்கா தான் தப்பு அப்படின்ற மாதிரி தெரியல. அதோட ஒரு பெஸ்ட் காமெடியான விஷயம் ஒரு கிளிப் ஒண்ணு வந்திருக்கு, வாய்ஸ் கிளிப்னு சொல்லிட்டு. அது நல்லா தெரியுது 2-3 விஷயம் நடக்கிற வேற வேற நாள் வேற வேற இடத்துல வந்த சவுண்ட் எல்லாம் அப்படியே ஜாயின் பண்ணி கால் ரெக்கார்டர். பிரியங்காவோட வாய்ஸ் கேக்குது, மணிமேகலோட வாய்ஸ் கேக்குது, அப்புறம் மணிமேகலோட வாய்ஸ் கேக்குது, திடீர்னு பேக்ரவுண்ட் நாய்ஸ் எல்லாம் கேக்குது. இது என்ன வேணா எடிட்டிங்ல பண்ணிருக்கோம். சோ அதை வச்சும் நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அவங்க 2 பேருமே வந்து அவங்க 2 பேருமே பேசி சால்வ் பண்றதுதான் இது பெட்டரான சொல்யூஷனா இருக்கும்ன்றது என்னுடைய கருத்து. இதை தவிர இந்த விஜய் டிவி நடுவுல வந்து டிஆர்பிக்காக இது நல்லா பேசுங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எந்த கருத்தும் தெரிவிக்காம இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க அன்ப்ரொஃபஷனல் ப்ரொடக்ஷன் கம்பெனியை நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. மணிமேகலை ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. எல்லாம் ஒன்னால பிரியங்கா ஜஸ்ட் இக்னோர் பண்ண மாதிரி இருக்கு. நீங்க யார் வேணா என்ன வேணா பேசிக்கோங்க, இதுக்கு நான் வந்து ஆன்சர் பண்ணாதான் இது வந்து என் மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண அவசியம் இல்லைன்ற மாதிரி அவங்க இருக்காங்க. உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. வந்து கம்பெனி ப்ரொடக்ஷன் டீம் வந்து இந்த மாதிரி பேசுறாங்க, நீ அவங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போ, அவங்க கிட்ட சும்மாவது போய் ஒரு சாரி கேளு, அப்பதான் வந்து உங்களுக்கு நிறைய ஷோஸ் நாங்க கொடுக்கறதா இருக்கோம், யூ வில் கெட் பிக் ஷோஸ் எல்லாம் பேசுறாங்க. ஆக்சுவலா இதெல்லாம் தப்பு. அவங்க கலாய்க்கும் போது குக்கு வித் கோமாளியில கலாய்க்காதவங்க யாருமே இல்ல. இன்ஃபேக்ட் பீப்புள் அந்த ஷோவை வாட்ச் பண்றதே அதுக்குதான், அந்த கலாய்க்கிறது புடிச்சு வாட்ச் பண்றாங்க. சோ அது நம்ம தப்பா சொல்ல முடியாது. அந்த 1 hour எடிட்ட வச்சும் நம்ம டிசைட் பண்ண முடியாது. லைக் பிரியங்கா ஒண்ணுமே பண்ணலன்னு பின்னாடி என்ன நடந்திருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. சும்மா ஒருத்தவங்க மேல குற்றச்சாட்டு வைக்க மாட்டாங்க. எவ்வளோ பெரிய ஃபேம் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, எனக்கு நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவேன், ஐம் வாக்கிங் அவுட் ஆஃப் த ஷோன்னு சொல்றாங்கன்னா
there must be some reason. இந்த வீடியோவை பத்தி யாரெல்லாம் ட்ரால் பண்ணி பேசியிருக்காங்களோ, எத்தனை யூடியூபர்ஸ் பேசினாலும் அவங்க எண்ட் ஆஃப் த வீடியோல சொல்ற விஷயம், மணிமேகலை பண்ணது சரின்னு ஒரு சிலர் சொல்றாங்க, இல்ல மணிமேகலை ஏன் இப்படி பண்றாங்க, அவங்க 2 பேரும் இவங்க கூட தான் அவங்கள நிறைய கலாய்க்கிறாங்க, இவங்க கூட தான் ஜட்ஜஸையே கலாய்க்கிறாங்க. சில டைம் மணிமேகலை ஜட்ஜஸையே கலாய்ச்சி எல்லாம் பேசியிருக்காங்க. தாமு சார் எல்லாம் வந்து நல்லாவே கலாய்ச்சி பேசுறாங்க. அவர் வாக் அவுட் பண்ணா என்ன ஆகும்? இந்த ஷோவே நடக்காது இல்லையா? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. Let's hope they both get their peace and happiness in their career. பிரியங்கா அவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கணும், மணிமேகலைக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்கணும். இத வந்து நம்ம ஒரு இதுவா எடுத்துக்கிட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணி இவங்க தான் கரெக்ட் க்ரோ ஆயிட்டு வராங்க. வேற இந்த இருக்காங்க. சோ இத ஒரு இஷ்யூ பாக்கி இத பாக்குறவங்க எல்லாம் ட்ரால் பண்ணிட்டு அந்த மாதிரி இல்லாம, so let us not talk about this too much and break our heads. மாகாப்பா ஆனந்த் கூட ஒரு இன்டர்வியூல அவங்க கிட்ட இந்த கொஸ்டின் கேட்டப்போ சொல்லியிருந்தாங்க. நான் சொல்றேன்னா, இப்போ நம்ம ஒரு காட்டு வழியா போயிட்டு இருக்காங்க, 2 யானை அடிச்சுதுன்னு வைங்களேன், அங்கே இறங்கி போய் நடுவில் சமாதானம் பண்றதுக்கு போகக்கூடாது. அது நம்மள நசிக்கு போட்டு அது மாதிரி போயிடும். ஸோ அதனால இதை நம்ம எட்டறது வேடிக்கை பார்க்கறது நல்லது. அது ஒன்றும் பெரிய நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமும் கிடையாது. தேங்க்யூ பதர். இதுல வேற குரேஷி வந்து மணிமேகலைக்கு ஆதரவா ஒரு இது போட்டாரு, கமெண்ட் போட்டாங்க. அதையும் அவர் ரிமூவ் பண்ணிருக்காரு உடனே. அதுக்கான அதுக்கு வந்து அது ரீசன் யார் அது பின்னாடி இருக்காங்க, அந்த கமெண்ட் எடுக்க சொல்லி அவருக்கு யார் என்ன வற்புறுத்துனாங்க, இதெல்லாம் ஒரு ட்ராலா போயிட்டு இருக்கு. அண்ட் மதன் கௌரி எதுக்கு இதுல இன்வால்வ் ஆனாங்கன்னு எனக்கு புரியல. சீரியஸ்லி நானுமே மதன் கௌரியோட நல்ல பயங்கரமான ஃபேன். ஆனா அவரு அடுத்து என்ன கண்டென்ட் கொடுக்க போறாரு, மதன் கௌரியோட வீடியோஸ் எல்லாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் கொடுக்குற எக்ஸ்பிளனேஷன் எல்லாமே வந்து ஒரு பேக்ரவுண்ட் செக் இல்லாம அவர் பண்ணிருக்க மாட்டாரு. அப்படின்ற விஷயங்கள், ஆதாரபூர்வமான விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சு அவர் நிறைய பேசுவாரு. அவரு எதுக்கு இப்ப போய் பிரியங்கா மணிமேகலை விஷயத்த பேசுறாருன்னு தெரியல. அது எல்லாருமே சொன்ன மாதிரி இத பத்திலாம் அவரு டிஸ்கஸ் பண்றது யாருக்குமே அது பிடிக்கல. அவருடைய கண்டென்ட்டுக்குன்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய மரியாதை இருக்கு. அவரு வந்து அதை குறைச்சிக்கிறாருன்னு தான் எனக்கும் தோணுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஐ திங்க் மதன் கௌரிக்கு பண்ண வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கு. he should not get into all this. அதுதான் நம்மளோட கருத்து. ஓகே, இந்த வீடியோ போட்டாச்சு. இந்த வீடியோ மூலமா வந்து எங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். உங்களை மாதிரி நீங்க எப்படி உட்காந்து ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு என்ன தோணுச்சோ இதை நாங்க ஷேர் பண்ணியிருக்கோம். இதனால வந்து பிரியங்கா சைடோ இல்ல மணிமேகலை சைடோ இதெல்லாம் பாக்குறதுக்கு இல்லை. அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கு. அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் போகுதுன்ற பட்சத்துல நான் வெளியில வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அது கரெக்டான டிசிஷன். அதுக்காக நம்ம பிரியங்கா ஒரு மான்ஸ்டர் அப்படின்லாம் சொல்லி நம்ம ட்ரால் பண்ணி இந்த நேரத்துல வந்து அவங்கள பத்தி நிறைய பேச வேண்டியதும் அவசியம் இல்லாத விஷயம். உங்களுடைய கமெண்ட்ஸ், நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்றதையும் கமெண்ட்ஸ்ல போடுங்க. எவ்ரிபடி இஸ் ஹியூமன், ப்ளீஸ் பி கைண்ட். ட்ரோல் பண்ணி இது பண்ணாதீங்க, ஹர்ட் பண்ணாதீங்க யாரோட ஃபீலிங்ஸையும். அவ்வளோ எண்டு கார்டு போட்டுருவோமா? ரொம்ப நன்றி. ஒரு வித்தியாசமா நான் சொல்றேன். Do like, share and subscribe Desi Chai. கீழே அப்படியே நோட்டிபிகேஷன் பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கணும்னா அடுத்து நிறைய சேலஞ்ச் வீடியோஸ் அதெல்லாம் நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்கோம். So do like, share and subscribe Desi Chai.